டீப் சீல மிஸ்ட்ரியான கிரியேச்சர்ஸ இன்னமும் கண்டுபிடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல வியர்டாவும், மிஸ்ட்ரியாவும், டேஞ்சரஸாவும் இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் தான் இந்த கல்ஃபர் ஈல். இதுங்கெல்லாம் 1600 அடியிலிருந்து 9800 அடி வரைக்கும் காணப்படக்கூடிய ஒரு கிரியேச்சர்ஸ். இதுங்களுக்கு பெலிக்கன் ஈல்ன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த நேம் இதுங்களுக்கு வந்ததுக்கான ரீசன், இதுங்களோட மவுத் பெலிக்கன் மாதிரி ரொம்பவும் வைடா ஓப்பன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுங்க அந்த மவுத்த யூஸ் பண்ணி தன்ன விட பெரிய கிரியேச்சர ஈஸியா சாப்பிட்ற முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இதுங்களோட ஸ்டொமக்க இதுங்களால ஈஸியா எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுங்களுக்கு சிறிய பற்கள்ங்கிறது இருக்கு. அந்த பற்கள இதுங்க தன்னோட இரையோட சதைய கிழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம, தன்னோட இரைய ஸ்லிப் ஆகாம கிராப் பண்றதுக்கு இந்த சிறிய பற்கள இதுங்க யூஸ் பண்ணுதுங்க. இதுங்களோட டெயில்ல பயோலுமினிசென்ஸ் ஆர்கன யூஸ் பண்ணி ஒரு லைட்ட ப்ரொடியூஸ் பண்ணி தன்னோட இரைய அட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. இதுங்களோட ரீப்ரொடக்ஷன் இன்னமும் கிளியரா தெரியல. பட் மேட்டிங் சீசன் அப்புறம் மேல் ஈல்ஸ் இறந்து போயிடும்னு சொல்றாங்க. எக்ஸ்ல இருந்து ஆச் ஆகிற கல்ஃபர் ஈல் ஒரு லார்வா ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அந்த லார்வா ஸ்டேஜ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்களுக்கு ஸ்கேல்ஸ்ங்கிறது கிடையாது. இதுங்களோட பாடி டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, ஜெல்லி மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. டீப் சீல ஹை பிரஷர் என்விரான்மென்ட்ல இந்த கிரியேச்சர்ஸ் ஈஸியா சர்வைவ் ஆகுறதுக்கு இதுங்களுக்கு இப்படி ஒரு பாடி டெக்ஸ்சர் இருக்குன்னு சொல்றாங்க.